எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கல்யாண வீடுகளுக்கு போனோம்னா இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு இல்லாமல் இருக்கவே செய்யாதுங்க. நம்மளும் ரொம்ப இந்த கூட்டை விரும்பி சாப்பிடுவோம். இதை வீட்டில் எப்படி கல்யாண வீட்டு சுவையில் செய்யறதுன்னு பார்ப்போம். பச்சை பட்டாணி எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இதில் 2 உருளைக்கிழங்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்குவோம். இப்போ பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு இஞ்சி சோம்பு 3ஐயும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம். இந்த வெங்காயத்தில் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுட்டு கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிளறி எடுத்துக்குவோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியவும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மசிய வேக விட்ருவோம் தக்காளியை. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு அதோட தோலை எடுத்து வச்சுக்குவோம். பட்டாணி உடையக்கூடாது, வேகையில் நல்லா உருண்டை உருண்டையாகவே இருக்கணும். அதே நேரத்தில் பட்டாணி வெந்தும் இருக்கணும், அதான் பதம். இப்போ உருளைக்கிழங்க ரொம்ப மசிக்காமல் கொஞ்சம் கட் பண்ண மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசால் தூள் 3ஐயும் போட்டுட்டு குழம்பு மசால் பொடியவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சோம்ல அந்த விழுதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்ச பட்டாணி அப்புறம் அந்த பட்டாணி வேக வச்சோம்ல அந்த தண்ணியவும் வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஊற்றிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடுவோம். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொதித்து வரையில் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடிங்க. கல்யாண வீட்டு டேஸ்ட்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. இது நீங்கள் சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும். வெறும் ரசம் வச்சு நீங்கள் இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதேமாரி தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு. வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு மசால் பொடியும் கொஞ்சம் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இப்போ சூப்பரான சுவையில் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.